இப்போது நம்ம ஷர்ட்டை வந்து பட்டன் போட்டு ஓப்பன் பண்ணி வச்சுங்க. ஓப்பன் பண்ணி வச்சுட்டு இந்த ஸ்லீவ் பார்ட் இருக்கு இல்லைங்களா, தனியாக செப்பரேட்டாக 2 ஸ்லீவும் நம்ம கட் பண்ணி எடுத்துடலாங்க. அதுக்கப்புறம் கீழே வந்து ரவுண்ட் ஷேப்பாக இருக்கு இல்லைங்களா, அதை வந்து ஸ்கேல் வச்சு ஸ்ட்ரைட் லைன் பண்ணி அதையும் நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். கட் பண்ணி எடுத்துகிட்டு மேலே வந்து அந்த காலர் பார்ட் இருக்கு இல்லைங்களா, அங்கேயும் ஸ்ட்ரைட்டாக எவ்வளோ வேணுமோ அது கட் பண்ணி எடுத்துக்கங்க. எடுத்துகிட்டு இங்கே கர்வ் ஷேப் இருக்கு இல்லைங்களா, அது வராத மாதிரி ஸ்ட்ரைட்டாக லைன் பண்ணி கட் பண்ணி எடுத்துருங்க. ஓகே, அந்த மேலேருந்து எவ்வளோ லைன் வருதோ அந்த அளவுக்கு கிளாத் கட் பண்ணி, பெரிய சைஸாக இருந்தால் கொஞ்சம் பை பெருசாக வரும். இது 45 ஷர்ட், ஸோ நமக்கு அளவாக தான் வரும். இது கட் பண்ணி எடுத்துகிட்டு ஒவ்வொரு பக்கமும் 3.5 இன்ச் உயரம் 3.5 இன்ச் அகலம் வச்சு ஒரு பாக்ஸ் மாதிரி போட்டுக்குங்க. இது வந்து 4 பக்கம் போட்டுக்குங்க. 4 பக்கம் போட்டுட்டு 3.5ங்கிறது நம்ம வேரி ஆகும், நம்ம இஷ்டம் தான். ஒவ்வொரு கொஞ்சம் பெரிய கிளாத் இருக்கும்போது 5 வைப்போம், 4.5 வைப்போம். இந்த சைஸ் கிளாத்துக்கு நம்ம 3.5 வந்து கரெக்டாக இருக்கும். ஓகேங்களா? இப்போ 4 பக்கம் நம்ம மார்க் பண்ணிவிட்டு அதை வந்து நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துடலாம். 3.5 மார்க் பண்ணிக்கங்க. இந்த மெத்தடில் பண்ணும்போது கொஞ்சம் உங்களுக்கு வந்து பேக் வந்து சைஸ் சிறுசாக வரும். ஆல்ரெடி இன்னொரு மாடல் நான் ஸ்டிச் பண்ணியிருப்பேன். அதில் பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து உங்களுக்கு பேக் வந்து ரெக்டாங்குலர் வரும். இது வந்து கொஞ்சம் ஸ்கொயர் மாதிரி வரும். கட் பண்ணி எடுத்தாச்சு. கட் பண்ணி எடுத்துகிட்டு அந்த கட் பண்ணி எடுத்த அந்த கார்னர்லேருந்து 2 இன்ச் மார்க் பண்ணிக்கோங்க. அங்கே தான் நம்ம ஹேண்டில் ஸ்டிச் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு ஹேண்டில் ஸ்டிச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம பேக் ஸ்டிச் பண்ணிக்கலாம். இல்லாட்டி நமக்கு வந்து அதுக்கப்புறம் ஹேண்டில்ஸ் வைக்கிறது சிரமமாக இருக்கும். இப்போது அந்த பேக்கான கைப்பிடி ஸ்டிச் பண்ணுறதுக்கு 3 இன்ச் அகலம் 20 இன்ச் உயரமுள்ள ஒரு கிளாத் வந்து நம்ம கை எக்ஸ்ட்ரா இருந்தது இல்லைங்களா, அதில் கட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த மாதிரி 2 பண்ணிக்கோங்க. ஜஸ்ட் இது ஒரு 1/2 இன்ச் to 3/4 இன்ச்சுக்குள்ளே பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எவ்வளோ அகலம் வேணுமோ அவ்வளோ அகலம் வச்சுக்கோங்க. இங்கே ஒரு ஃபோல்டு, இங்கே ஒரு ஃபோல்டு, இது 2ஐயும் சேர்த்து இப்படி ஒரு ஃபோல்டு பண்ணி நீங்கள் நம்ம ஸ்டிச் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இதே மாதிரி இன்னொன்று இதே மாதிரி நம்ம ஸ்டிச் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். பேக்கெட் வேணும்னா வேண்டாட்டி ரிமூவ் பண்ணிக்கங்க. அப்படியே ஸ்டிச் பண்ணுறேன். இப்போ வந்து நம்ம 20 இன்ச்சுக்கு இந்த மாதிரி ரோப் ரெடி பண்ணி வச்சிங்களா, இதை வந்து இப்படி ஃபோல்ட் பண்ணிங்க. ஒரு சின்னதாக 1/4 இன்ச்சுக்கு ஃபோல்ட் பண்ணிவிட்டு நம்ம 2 இன்ச் மார்க் பண்ணோம் இல்லைங்களா, அது மேலே இப்படி வச்சுக்கோங்க. வச்சுட்டு இப்படியே ஸ்டிச் பண்ணி நல்லா கெட்டுத்தையில் போட்டு ஸ்டிச் பண்ணி எடுத்துருங்க. ஏன்னா இது இப்படி மேலே வச்சா நம்ம பிடிக்கும் போது இது இப்படி உள்ளே போயிடும், இப்படி மேலே வந்துடும். ஓகே, இந்த ஸ்டிச் வந்து தெரியாது விசிபிளாக. இப்போ வந்து இங்கே இந்த 2 இன்ச் மார்க் பண்ணியிருக்கோம் இல்லைங்களா, இது மேலே இப்படி வச்சு இங்கே கெட்டுத்தையில் போட்டு ஸ்டிச் பண்ணிவிட்டு இந்த சைடு 2 இன்ச் மார்க் பண்ணோம் இல்லைங்களா, அந்த நேர் இங்கே எப்படி அப்படியே கரெக்டாக நீளமாக எடுத்துக்கங்க. நீளமாக எடுத்துகிட்டு இப்படி இங்கே இதேமாரி ஃபோல்ட் பண்ணி இங்கே ஸ்டிச் பண்ணி எடுத்துருங்க. கிட்ட தையல் போட்டு ஸ்டிச் பண்ணி எடுத்துங்க. எடுத்துனா 2 பக்கம் இந்த சைடு பண்ண மாதிரியே இந்த சைடு பண்ணியிருக்குங்க. நான் ஆல்ரெடி இது வந்து வச்சுட்டேன். எப்படி இதை எப்படி வைக்கணும் உங்களுக்கு சொல்லிட்டேன். ஓகே, இதை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அடுத்தது பார்க்கலாம். வந்து இந்த 2 பக்கம் கைப்பிடி வச்சுட்டு இது நல்ல பக்கம். ஓகே, இது நல்ல பக்கத்துக்குள்ளே மேலே ஆல்ரெடி இன்னொரு பக்கம் நம்ம ஸ்டிச் பண்ணிங்களா, அந்த நல்ல பக்கம் உள்ளே இருக்கிற மாதிரி போட்டுட்டு இந்த நம்ம கட் பண்ணி எடுத்தோம் இல்லைங்களா, இந்த ஷேப்பை மட்டும் விட்டுட்டு சுற்றியும் 4 பக்கமும் ஸ்டிச் பண்ணி எடுத்துடும். இங்கே இந்த பையை வந்து கரெக்டாக உள்ளே இருக்கிற மாதிரி போட்டுக்குங்க. போட்டு இந்த சைடு இதை வந்து இங்கே ரப்பர் கரெக்டாக உள்ளே இருக்கிற மாதிரி வச்சுட்டு இந்த சைடு மொத்தம் 4 பக்கமும். ஓகே, இந்த சைடு நம்ம இந்த ஷேப்பை மட்டும் விட்டுட்டு எல்லா பக்கமும் ஸ்டிச் பண்ணி எடுத்துருங்க. 4 பக்கமும் இங்கே 4 பக்கமும் கெட்டு தையல் போட்டு ஸ்டிச் பண்ணியாச்சு. இப்போ நம்ம இந்த ஸ்கொயராக கட் பண்ணோம் இல்லைங்களா, அந்த நேரம் மட்டும் ஸ்டிச் பண்ண போகிறோம். இப்போ இதுக்கு எப்படி ஸ்டிச் பண்ணோம்னா, இதை வந்து ஜஸ்ட் இப்படி ஓப்பன் பண்ணிக்கோங்க. இப்படி ஓப்பன் பண்ணிவிட்டு இந்த பின்னாடி ஸ்டிச்சும் முன்னாடி ஸ்டிச்சும் கரெக்டாக இருக்கிற மாதிரி வச்சுட்டு இப்போ நீட்டமாக டபுள் ஸ்டிச் போட்டு எடுத்துருங்க. ஓகே, இதில் பிரியக்கூடாது. நம்ம பேக்காக ஸ்டிச் பண்ணுறோம் இல்லைங்களா, வெயிட் வைப்போம். ஸோ இப்படியே 2 டபுள் ஸ்டிச் பண்ணிடுங்க. அடுத்து இதே வந்து 4 பக்கம் கட் பண்ணியிருக்கோம் இல்லையா, 4 பக்கம் இதே மாதிரி ஜஸ்ட்டு இந்த வந்து ஸ்டிச்சுக்கு ஆப்போசிட் இப்படி வச்சுட்டு இப்படியே ஸ்டிச் பண்ணி எடுத்துருங்க. இதே மாதிரி 4 பக்கம் நம்ம ஸ்டிச் பண்ணி எடுத்துட்டோம்னா நமக்கு இந்த பேக் ரெடி ஆயிரும். இப்போ இதை ஸ்டிச் பண்ணிட்டு வந்துட்டு உங்களுக்கு காமிக்கிறது இப்படி இருக்குது. இது ஜஸ்ட் க்ராஸாக இதை இப்படி ஓப்பன் பண்ணி 2 ஸ்டிச்சும் இருக்கிற மாதிரி ஸ்டிச் பண்ணி எடுக்க போகிறோம். ஓகே, டபுள் ஸ்டிச் போட்டு எடுத்துருங்க. இப்போ இந்த 4 பக்கம் கார்னர் நம்ம இப்படி நீளமாக வச்சு ஸ்டிச் பண்ணியாச்சு. இப்போ பட்டன் போட்டிருந்தோம் இல்லைங்களா, அதை ஓப்பன் பண்ணிவிட்டு திருப்பினோம்னா நமக்கு வந்து இந்த பேக் ரெடி ஆகிடும்.
இதுக்குள்ளே கிளாத்ஸ் வச்சு நான் உங்களுக்கு க்ளோஸ் பண்ணி காமிக்கிறேன். இதே நம்ம வந்து ரெக்டாங்குலராகவும் தைக்கலாம். இது ரெக்டாங்குலர் இருக்குது, நான் வந்து ஸ்கொயராக நாளைக்கு உங்களுக்கு ஸ்டிச் பண்ணி காமிக்கிறேன். இதுதான் பேக்கோட ஃபைனல் அவுட்புட்டுங்க. ஆக்சுவலாக இதில் வந்து ஒரு சைஸ் கிளாத் வச்சுருக்கனாடி ஒன்று மேலேயும் ஒன்று கீழே இருக்குது. நீங்கள் ஈக்குவலாக இருக்கிற கிளாத் வச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து ஷேப் பேக் மாதிரி உங்களுக்கு கரெக்டான ஷேப்பில் கிடைக்கும். உங்களுக்கு என்னோடய சேனல் பிடிச்சிருந்தா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.